பிஜேபியோட அற்ப புத்தியால் தான் அந்த படத்துக்கான தடை என்பது ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை ஃபிலிம் சென்சார் போர்டு ஹைகோர்ட்டில் தோற்று போய் விஜய்க்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுன்னா மார்க் மை வேர்ட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கார்த்திபுரம் கோயம்புத்தூர்ஸ் 200-acre Dream Township Premium Plots. தேர்தல்களுக்கு முன்பு அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னால் இந்த படம் வரணும். நோட்டிஃபிகேஷனுக்கு வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சது. அதனால் இவர் தேச பாதுகாப்புக்கு எதிராக சினிமா எடுப்பாருன்றது அபத்தமான அயோக்கியத்தனமான எண்ணம். 500 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக படம் எடுக்க முடியுமா? பொலிட்டிக்கலாக அவர் இவங்களுக்கு எதிராக இருக்காரு. அவர் என்டிஏல மெம்பராக இருந்தால் இந்நேரம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. பட்டமான பழி வாங்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டோட அற்ப புத்தி கொண்ட நடவடிக்கை என்பதில் எந்த சந்தேகமும் வேணாம். மிலிட்ரி எம்பளத்தை காமிக்கிறான், அதை காமிக்கிறான், இதை காமிக்கிறான்றதுலாம் சும்மா காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ், கதை அழகிறாங்க. ஒரு சினிமா எப்படி தேச பாதுகாப்புக்கு வந்து குந்தகம் அளிக்கும்? ஒரு எம்பளத்தை காமிச்சான், ஏன் நீ எம்பளத்தையே காமிச்சது இல்லையா? அது ஒரு படம், அதை இவ்வளோ தூரம் கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரிலாம் பேசுனதோட விளைவு இன்றைக்கி அவரோட படம் வந்து அனுபவிக்குது. படம் என்றைக்கு இருந்தாலும் வெளில வரப்போகுது. எலெக்ஷனுக்கு முன்னால் வருதா பின்னால் வருதான்றதான். எப்போ வந்தாலும் படம் வந்து ஓட தான் போகுது, அதுலேயும் சந்தேகம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னால் இது வருமானது தான் கவனிக்க வேண்டிய கேள்வி. ஜனநாயகன் இஷ்யூ அப்படின்னு வரும்போது 27ஆம் தேதி கோர்ட்டில் காலையில் வந்து அதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஃபேவராக UAA சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போதோ அதுக்கு எதிர்க்காக நம்ம சென்சார் போர்டு வந்து மேல்முறையீடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆர் அது சென்சார் போர்டுக்கு சாதகமாக வருது அப்படிங்கும்போது இவங்க மறுபடியும் மேல்முறையீடு போவாங்களா? அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு சார் இருக்குது? இல்லைங்க, இது ரொம்ப சிக்கலான கேள்வி. அன்றைக்கி வந்து தீர்ப்பு எது வந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க அப்பீலுக்கு போயிடுவாங்க, இமீடியட்டாக சுப்ரீம் கோர்ட் போயிடுவாங்க. சென்சார் போர்டுக்கு சாதகமாக வந்ததுன்னா விஜய் அப்பீலுக்கு இமீடியட்டாக போவார். விஜய்க்கு சாதகமாக வந்ததுன்னா சென்சார் போர்டு இமீடியட்டாக அப்பீலுக்கு போய் ஸ்டே வாங்குவாங்க. இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. தேர்தல்களுக்கு முன்பு அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னால் இந்த படம் வரணும். நோட்டிஃபிகேஷனுக்கு வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அடுத்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் படி இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு கேட்பாங்க. ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு நடிகருக்கு, அவர் சினிமாக்காரனாக வந்து அரசியல்வாதி ஆனவருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக்குக்குள்ளே இதில் ஒரு ஃபைனாலிட்டி ரீச் ஆகணும். யார் தோற்றாலும் ஹைகோர்ட்டில் அப்பீலுக்கு போவாங்க, யார் ஜெயித்தாலும் தோற்ற சைடு அப்பீலுக்கு போகுது. போய் அங்கே எவ்வளோ சீக்கிரத்தில் அது முடியும்னு நமக்கு தெரியாது. அங்கே சுப்ரீம் கோர்ட் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். நீ மறுபடியும் அங்கே இங்கே போன்னு அவங்க சொல்லி உட்காந்து பேசுங்க அப்படின்லாம் சொல்லிட்டான்னா இன்னும் 10 கட்டு 12 கட்டு அதில் ஜவ்வு மாதிரி மார்ச் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் இதை இழுத்தணும்னு பிஜேபி கவர்மெண்ட் முடிவு பண்ணிச்சுன்னா அவங்க இழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படியே கோர்ட்ஸ் வந்து ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ பாஞ்சு வந்து ஒன்று விஜய்க்கு ரிலீஃப்லாம் கொடுக்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் அது. ரெண்டாவது விஜய் காலத்தில் ஸ்பாட்டில் கிடையாது. பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் த கவர்மெண்ட். விஜய்க்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. மாரலாக வேணால் ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கலாம் வழியா, அவருக்கு லீகலாக எந்த பைண்டிங்கும் கிடையாது. இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர். அவர் ஒன்றும் ப்ரொடியூசர் கிடையாது. அதனால் வந்து ப்ரொடியூசருக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். போர்டுக்கு சென்சார் போர்டுக்கு பாதிப்பு வந்தால் அவன் அப்பீலுக்கு போவான். சுப்ரீம் கோர்ட் ஒன்ஸ் போயிட்டிங்கன்னா அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். அது நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் நிர்பந்த நேரத்துலலாம் விரும்பின திருப்பி அது கொடுக்கவே கொடுக்காது. என்ன வேணால் சொல்லலாம். அவங்க ஜவ்வு மாதிரி இழுத்து ஒரு மார்ச் ஃபஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் இழுத்துட்டாங்கனாலே போதும். அதுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட ஈஸிலி வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்போ வந்து தேர்ட் பிளேயர் உள்ளே வந்துடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்துடும். கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, தேர்தல் முடிகிற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் விஜய்க்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் ப்ரொடியூசருக்கு சாதகமாக வந்தாலும் ஒரு உத்தரவு போட்டான்னா கதை முடிஞ்சுது. அதனால் இந்த படம் ரிலீஸை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா அது ஒரு அன்பிரடிக்டபிள் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. யாராலையும் யூகிக்க முடியாத ஒரு கட்டத்தில் தான் அந்த படத்தோட ரிலீஸ் என்பது இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கான ஒரு நெருக்கடிக்கு காரணம் மற்ற கட்சிகள் சொல்வது போல், அது பொதுத்தளத்தில் விவாதிப்பது போல் பிஜேபி கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான் அவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே. பிஜேபி தான் தடுக்குது, அதில் எந்த சந்தேகம்? அது எதுக்கு இவ்வளோ தயங்கி கேட்குறீங்க? வெளிப்படையாகவே நீங்கள் கேட்கலாம். அது பிஜேபியோட அற்ப புத்தியால் தான் அந்த படத்துக்கான தடை என்பது ஏற்பட்டிருக்குது. அது ஒரு படம், அதை இவ்வளோ தூரம் கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து மிலிட்ரி எம்பளத்தை காமிக்கிறான், அதை காமிக்கிறான், இதை காமிக்கிறான்றதுலாம் சும்மா காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ், கதை அழகிறாங்க. ஒரு சினிமா எப்படி தேச பாதுகாப்புக்கு வந்து குந்தகம் அளிக்கும்? ஒரு எம்பளத்தை காமிச்சா, ஏன் நீ எம்பளத்தையே காமிச்சது இல்லையா? ரெண்டாவது அவரே வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டை தான் எல்லா படத்துலையும் பிரதிபலிக்கிறாரு. தீவிரவாதிகளை தனியாக போய் துப்பாக்கி எடுத்துன்னு போய் டும் சுட்டு இவர் ஒரு ஆளை எல்லாரையும் காப்பாற்றிட்டு வர்றார். 1 லட்சம் பேர் கொண்ட ஒரு இராணுவம் சாதிக்காது, ஒருத்தராக போய் சாதிச்சு வந்தாருன்றது தான் கடந்த காலங்களில் அவர் நடித்த படங்களோட கதை.
எல்லா ஹெலிகாப்டர் மாஸ் ஸ்டோரிஸும் அப்படிதான். ஆமாம், கரெக்ட். எல்லா படங்களும் எவ்வளோ படம் நடித்தார், ஹெலிகாப்டரில் போய் சண்டை போடுவார், விமானத்தில் போர் விமானத்தில் சண்டை போடுவார், நீர்மூழ்கி கப்பலில் சண்டை போடுவார், எல்லாத்தையும் சண்டை போட்டு அவர் வந்து இந்தியாவை காப்பாற்றுவார். இதுதான் அந்த அவரோட. எம்ஜிஆர் அவர்களும் அப்படிதானே? அவ்வளோதான், அதே தான் எல்லாரும். எம்ஜிஆர், சிவாஜி, அமிதாப் பச்சன் எல்லாம் ஒரே கேட்டகரி தான். இவரும் அந்த கேட்டகரி. அதனால் இவர் தேச பாதுகாப்புக்கு எதிராக சினிமா எடுப்பாருன்றது அபத்தமான அயோக்கியத்தனமான எண்ணம். 500 கோடி போட்டு படம் எடுக்கிறான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக படம் எடுக்க முடியுமா? அறிவு இருக்காது அவனுக்கு, அவ்வளோ முட்டாளா? அப்போ மோடி கவர்மெண்ட் இதில் ரொம்ப சீப்பாக அற்பத்தனமாக நடந்துக்குது. பொலிட்டிக்கலாக அவர் இவங்களுக்கு எதிராக இருக்காருன்னு. அவர் என்டிஏல மெம்பராக இருந்தால் இந்நேரம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. அவர் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரிலாம் பேசினதோட விளைவு இன்றைக்கி அவரோட படம் வந்து அனுபவிக்குது. அவ்வளோதான். இது ஒரு படம், அதுக்கு இவ்வளோ தூரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போய் அதை கெடுக்கிற வேலையில் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை. அற்ப புத்தி கொண்டு இந்திய அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோதான். படம் என்றைக்கு இருந்தாலும் வெளில வரப்போகுது. எலெக்ஷனுக்கு முன்னால் வருதா பின்னால் வருதான்றது தான். எப்போ வந்தாலும் படம் வந்து ஓட தான் போகுது, அதுலேயும் சந்தேகம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னால் இது வருமானது தான் கவனிக்க வேண்டிய கேள்வி. அது செவ்வாய்க்கிழமை கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டு, ஒருவேளை இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சில கட்ஸோடு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்ல பிறகு மோடி கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகாமல் இருக்குன்னா தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஆனால் மோடி கவர்மெண்ட்டோட பிஹேவியரை பார்க்கும்போது அவங்களுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் 1 மாதம் ட்ராக் பண்ணாங்கனாலே அப்புறம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அடுத்து 2 மாதத்துக்கு வெளில வர முடியாது. நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது, அதோட கதை முடியும். அதுக்கு பிறகு வந்துன்னா அது நிலைமை வேறு உங்களுக்கு. ஸோ இது அப்பட்டமான பழி வாங்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டோட அற்ப புத்தி கொண்ட நடவடிக்கை என்பதில் எந்த சந்தேகமும் வேணாம். பட் சிபிஐ என்கொயரி அது லீகல் ப்ராசஸ். அவரை விசாரிக்காமல் அந்த வழக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது, முடிக்க முடியாது. சிபிஐ விசாரணை என்பது சட்டத்தின் நிலைப்பாடு. ஆனால் இந்த படத்துக்கான எதிர்ப்பு என்பது அரசியல், மோடி கவர்மெண்ட்டுடைய அற்ப அரசியல். வாட் இஃப் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் சார், இன்னொரு பக்கம் ஜனநாயகன் இஷ்யூ போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் டேட் நீங்கள் சொல்லலைன்னா பிரச்சனைன்னு ஓடிடி அவங்க அதை வாங்கின ஓடிடி தளம் வந்து நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் விஜய் இருக்கார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 27ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பு விஜய் உடைய படத்திற்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கோ இல்லை அவருக்கோ சாதகமான ஒரு தீர்ப்பாக இருந்தால் அப்போ ஒரு டாக் வரும்ல சார், அப்போ இவர் பறிஞ்சிட்டாருங்கிற ஒரு டாக் வரும்ல. அது நான் சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட்டே அவருக்கு சாதகமாக வந்து கவர்மெண்ட் வந்து அப்பீலுக்கு போகலன்னா எஸ் தேர் யூ ஆர் ரைட். அங்கே அதுதான் சொல்ல வரேன். அது அந்த சந்தேகம் எழுவது இயல்பானது. கண்டிப்பாக அந்த சந்தேகம் வரும். இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒருவேளை அவர் கோர்ட்டில் ப்ரொடியூசர் ஜெயிச்சுட்டு ஃபிலிம் சென்சார் போர்டு அப்பீலுக்கு போகலன்னா ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னு சந்தேகம் வரும். ஒருவேளை அப்பீலுக்கு போனாங்கன்னா அப்போ பழி வாங்குறாங்கன்ற பேச்சு வரும். ஸோ இது அவங்க அப்பீலுக்கு போகலன்னா யுவர் ரைட், அப்பீலுக்கு போகலன்னா அந்த சந்தேகம் வருவது இயல்பானது. நிச்சயமாக அந்த சந்தேகம் வந்தே தீரும். தட்ஸ் ஹவ் பாலிடிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு அப்படின்னா அவர் வந்து தனியாக தான் நிற்கிறாரு, தனியாக நிற்கிறத மோடி கவர்மெண்ட் விரும்புதா? நாலாக உடையிறதுல டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்ன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுது. அப்போ அப்பீலுக்கு போகாமல் இருக்காங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்கன்னா டிஎம்கே ஜெயிக்கிறது பிஜேபி விரும்புதான்ற கொஸ்டின் வரும். பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒருவேளை ஃபிலிம் சென்சார் போர்டு ஹைகோர்ட்டில் தோற்று போய் விஜய்க்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். ஏன்னா 5 நாள் 10 நாள் மேலே கூட சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க டூத் அண்ட் நெயில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதனால் விட மாட்டாங்க. இந்த படத்தை எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னால் வரவிடாமல் தடுத்துடணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கமிஷன் அலோவ் பண்ண மாட்டான். இது வந்து ஒரு நடிகர், சினிமா நடிகர், அரசியல்வாதியாக முதலமைச்சர் ஆகணுன்றாரு, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காதுன்னு அவங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் படத்தை தடை பண்ணிவிடுவாங்க. அதனால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் வெளியிடணும்னு ப்ரொடியூசர் விரும்புகிறாங்க, அதை தடுத்துடணுன்னு ஃபிலிம் சென்சார் போர்டும் மோடி கவர்மெண்ட்டும் விரும்புது. அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்து நிச்சயமாக அப்படி அப்பீல் போகலன்னா அது காம்ப்ரமைஸ்ன்ற எண்ணம் எழுவது இயல்பானது. ஐ அக்ரி. பட் என்னுடைய கருத்து என்னென்னா, நிச்சயமாக ஃபிலிம் சென்சார் போர்டுக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுன்னா இம்மிடியட்டாக அன்னைக்கே அடுத்த 1 மணி நேரத்தில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். இட்ஸ் வெரி கிளியர். பட் யுவர் கொஸ்டின் இஸ் கரெக்ட். ஐ அக்ரி. அதாவது வந்து அப்பீல் இவங்களுக்கு ஃபிலிம் சென்சார் போர்டுக்கு எதிராக வந்து அப்பீலுக்கு போகலன்னா தேர் இஸ் அ காம்ப்ரமைஸ்ன்றது சந்தேகம் எழுவது இயல்பானது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐ விசாரணைங்கிறது அது ஒரு ருட்டீன், அது ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. இது இதுக்காக கொடுக்கக்கூடிய நெருக்கடி கிடையாதுங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் அதே நேரத்தில் ஜனநாயகன் இஷ்யூ அப்படின்னு வர்றது, இப்போது ரொம்ப வருஷம் கழித்து அவர் அந்த 1.5 கோடி ரூபாய் அவர் டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இப்போ ஹெட்லைன்ஸில் 1-2 நாள் பார்க்க முடிஞ்சது. இப்படி எல்லாம் கொடுத்து நெருக்கடி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, இன்னொரு பக்கம் பிஜேபி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு விஜயோட ஆதரவாளர்களுக்கோ தொண்டர்களுக்கோ இருக்கக்கூடிய விருப்பு, அது பப்ளிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஆகுமா சார்? அதெல்லாம் ஆகாதுங்க. ஆட்சி மாற்றத்து வேணுமா வேணாமான்ற முடிவு தான் முக்கியம். விஜய்க்கு என்ன நெருக்கடி கொடுக்குறானுங்க கொடுக்கலன்றது அது கிடையாது அளவுகோல்.
இன்கம் டேக்ஸ் வந்து அவர் இப்போ 1.5 கோடி ரூபாய் கட்டணும்னு சொல்லியிருக்காங்களா? அது சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரு. அவர் ஹைகோர்ட்டில் போய் பெஞ்சில் போய் அப்பீல் வாங்குவார், ஸ்டே வாங்குவார், இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் வாங்குவார், ஸ்டே வாங்குவார். இன்கம் டேக்ஸ் கேஸ்லாம் நீங்கள் நல்ல வக்கீலுங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் முடியாது. சிங்கிள் ஜட்ஜ் ஒரு ஆர்டர் போட்டார்னா ஹைகோர்ட்டில் போய் அங்கே பெஞ்சில் ஸ்டே வாங்குவாங்க, இமிடியேட் ரிலீஃப் கொடுப்பான், இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. 1.5 கோடி ரூபாய் அப்படியே 1.5 கோடி ரூபாய் கட்டுன்னு விஜய்க்கு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டே அது சரின்னு சொன்னாலும் அவருக்கு ஒன்றும் அது நெருக்கடி கிடையாது. அதனாலலாம் எந்த பரிதாபமும் அவர் மேலே வராது. ஒரு படத்துக்கு 275 கோடி வாங்குறவருக்கு 1.25 கோடி 1.5 கோடி கட்டுன்றது எந்த நெருக்கடியும் கிடையாது. ஒன்று வந்தா இல்லை இப்போ அட் டைமில் எல்லாம் வரும்போது அவர் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுதான்னு கேட்குறேன். இதில் வந்து இன்கம் டேக்ஸ் கேஸை சேர்க்காதீங்க. நீங்கள் சிபிஐ சம்மன்ஸ் அண்டு படத்துக்கான நெருக்கடி, எஸ் அது நெருக்கடி. பட் சிபிஐ சம்மன்ஸோட ஜனநாயகன் பட நெருக்கடியோட இன்கம் டேக்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை சேர்க்க முடியாது. அது நெருக்கடியே கிடையாது. அது ஜஸ்ட் லைக் தட். அது வந்து த ரிச் மேன்ஸ் கேம். அது காமன் மேனுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஒன்றும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. சிங்கிள் ஜட்ஜ் போட்டிருக்காரு, பெஞ்ச் இருக்குது, பெஞ்சுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அது வரைக்கும் கட்டவே மாட்டான் வந்து. அதனால் அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது அவங்களுக்கு. மக்கள்கிட்டே அது ஒரு இஷ்யூ கிடையாது. பட் ஆனால் இதனால் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கா? அதுன்ற நான் ஜனநாயகனுக்கும் சிபிஐக்கும் வேணால் அது இருக்கலாம். இன்கம் டேக்ஸ் கேஸ் யாருடைய மனங்கள்லையும் பெரிய அளவில் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் மனசில் அது பதியாது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ கம்ப்ளீட்லி. சிபிஐ சம்மன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஜனநாயகன் படத்துக்கான நெருக்கடி கண்டிப்பாக அது நெருக்கடி. மோடி கவர்மெண்ட்டோட அற்ப புத்தியின் வெளிப்பாடு அது. அதுதான் உண்மையான நெருக்கடி. வேறு எதுவும் உண்மையான நெருக்கடியே கிடையாது. சிபிஐ விஷயத்தில் சட்டம் தான் கடமையை செய்யுது. இன்கம் டேக்ஸ் கேஸு சட்டம் தான் கடமையை செய்யுது. அது ரெண்டும் இதோட போட்டு ஜனநாயகனோட போட்டு நாம் குழப்பிக் கொள்ள வேண்டாம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Hey!